இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா 4 வேளை என் கையால நானே வீட்டுல சமைக்க போறேன். நான் சமைக்கிறத யார் சாப்பிட போறான்னு யோசிக்கிறீங்க தானே? இதோ அதுக்குதான் என் தங்கச்சி இருக்கா. இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா இவ்வளவு சமைச்சு கொடுத்துறேன். நீ எதனா சரியா? ஆனா ஆயில் கம்மி போட்டு சமைக்கணும். ஆயில் கம்மியா எதை வேணா சமைக்கலாமா? எதை வேணா சமைக்கலாம். இன்னைக்கு நீ மாட்டினடி. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என் தங்கச்சிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் செய்ய போறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கண்ணு மூடு. இந்தா உப்புமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீ தான் ஏதோ நான் செய்யன்னு சொன்னல. அதுல உப்புமா செஞ்சு கொண்டு. ஓகே சாப்பிடு பரவாயில்ல. லஞ்சுக்கு இன்னொரு சூப்பரான ஐட்டம் வச்சிருக்கேன். இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? சிக்கன் வச்சு சூப்பரான டிஷ் பண்ண போறோம். போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் ட்விஸ்ட் இருக்கு. காலையில பண்ண உப்புமா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காலையில பண்ண உப்புமா அப்படியே சிக்கன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் உப்புமா பண்ணிடலாம். நல்லா கம்மன்னு இருக்கு. அவ லக்கி. திவ்யா லஞ்ச் ரெடி. வா சிக்கன் வச்சு ஒண்ணு பண்ணிருக்க. உட்காரு. சிக்கன் உப்புமா நானே செஞ்சு சாப்பிடுறேன். நீ உப்புமா செஞ்சு கொடுத்துன்னு இருக்க எனக்கு. நீ வேணா எதனா செய்யன்னு சொன்னா சாப்பிடு. எனக்கு இன்னும் பிளேட் உள்ள இருக்கு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம சூப்பரா ஒரு கட்லெட் பண்ண போறோம். ட்விஸ்ட் என்னன்னா காலையில செஞ்சு மீந்து போன உப்புமா இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுட்டு அதுல கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா ஒரு மிக்சிங்க போட்டு அதை வந்து நல்லா பேட்டி மாதிரி தட்டி கட்லெட் பண்ண போறோம். கட்லெட் சரியா? செம்ம வாசனையா இருக்கு. ஆக்சுவலா வாசனை இந்த எண்ணெயில இருந்து வருது. இது வந்து சுத்தமா கைப்படாம செஞ்ச மரச்சுக்கு கடலை எண்ணெய். கொஞ்சமா ஊத்து ஆயில் ஊத்திராத. இது வந்து ஜெம்ஸ் கோல்டோட ஸ்மார்ட் பாட்டில். நம்ம எவ்வளவு எண்ணெய் வேணுமோ அவ்வளவு மட்டும் கரெக்டா மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து 5 ml தான் யூஸ் பண்ண போறேன். எங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்தியாவில காலையில சாப்பிட்டாலும் உப்புமா மீந்து போன உப்புமால கட்லெட் கட்லெட் போட்டு கொடுப்பேன். நீ உப்புமா இருக்கவங்க மட்டும் தான் இது பண்ணுவாங்க. நைட் வந்து நம்ம சமைக்கிறதுக்குள்ளே வந்து அம்மா வந்து இட்லி செஞ்சுட்டாங்க. அதனால வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அம்மா செஞ்ச இட்லியில நம்ம உப்புமா பண்ணிடலாம். சூரிய வம்ச படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதே உப்புமா தான். இட்லி வந்து உடச்சு போட்டு இப்ப நம்ம சமைக்கிற மாதிரி தான் ஆயிடும். இட்லி உப்புமா பண்ணா எப்படி என்னோட பிரைட்ஸ் இட்லி உப்புமா பண்ணலாம். வீட்டுல எதுவுமே இல்ல. காலையில வச்ச இட்லி தான் இருந்தது. அதை உதுத்து தழிச்சு உப்புமா பண்ணிட்டேன். டின்னருக்கு இட்லி உப்புமா ரெடி. அவனை சொல்லி நிறுத்துங்களா? ரெடி சாப்பிடலாம். காலைல செஞ்ச உப்புமா மட்டும் கொண்டு வந்து அம்மா செஞ்ச இட்லி தான் சாப்பிடுவேன். அம்மா செஞ்ச இட்லி இருக்குல்ல, அதுலதான் உப்புமா பண்ணிருக்கேன். அவன் பெரிய தட்டி உனக்கு. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்ல. இது டூ மச். இது டூ மச். இல்ல ஒரு விஷயம் தான் பண்ணிருக்க. ஆயில் கம்மியா போட்டு செஞ்சிருக்கல. ஆக்சுவலா வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு 25 ml தான் ஆயில் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம். அதை படி தான் பண்ணிருக்கேன். உனக்கு ஹெல்தியா இருப்பேன் நீ. ஓகே. ஸோ டெய்லியும் அளவான ஆயில சமைச்சு ஹெல்தியா இருக்கணும்னா கண்டிப்பா ஜெம்ஸ் கோல்ட் யூஸ் பண்ணுங்க. எப்படி செமையா இருந்துச்சு நீங்க சேலஞ்ச். இதுக்கு தான் வந்து நான் வீட்டுல சமைக்க மாட்டேன்னு சொல்றேன். வீட்டுல சமைச்சா இப்போதான் நடக்கும். நெக்ஸ்ட் ஏதாவது சேலஞ்சுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க.